அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகின்றார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. இத்தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 11 முதல் 13 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினார். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்படாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்குச் சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினார் என்பதை இன்று சிந்திப்போம். வாதாடுதல் என்பது இருபுறமும் கருக்குள்ள ஓர் அறிவார்ந்த செயல். ஆனால் உறவை வளர்க்கும் செயல் அல்ல. நமது பணிகளுக்கிடையில், உறவுகளுக்கிடையில் வாதாடும் வாய்ப்புகள் வந்தால் கவனமாக இருப்போம். இந்த வாதாடல்கள் உறவை முறிக்கும் என்றால் இயேசுவை போல நாமும் அவ்விடத்தை விட்டு அகன்று செல்வோம். ஆமேன்.